உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு உஸ்மான் அகில். முதலில் தலைப்புச் செய்திகள். பாம் எண்ணெய் இறக்குமதிக்கு தடை விதித்தது அரசாங்கம். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் 1000 ரூபாய் சம்பள பிரச்சினைக்கு பச்சை கொடி. இந்த வர்த்தமானிக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்ட நாளில் நீதிமன்றம் சென்று இன்று எங்களுக்கு ஒரு பாரிய வெற்றி கிடைத்திருக்கிறது. ஏப்ரல் 10 புது வருஷத்துக்கு அனைவர் கையிலும் 1000 ரூபாய் நிச்சயம். ஆடை அணிந்து கொண்டா மீண்டும் முன்னாள் ஜனாதிபதி தேர்தலுக்கு வருகிறார். கார்டினலின் கேள்வியும் முன்னாள் ஜனாதிபதியின் பதிலும். හිටපු ජනාධිපතිතුමා ඡන්දේ ඉල්ලනවායි කියලා කතාවක් යනවා. මම අහන්න කැමති ඇඳුම් ඇඳගෙනද මේ කතාව කියන්නේ කියලා. මම හරිම කනගාටු වෙනවා උන්වහන්සේගේ ප්‍රකාශය. வஹாப்வாதம் என்றால் என்ன? இணையதளத்தில் பதிலை தேடுமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கோரிக்கை. වහබ්වාදී කෙනෙක් ගැන අන්තර්ජාලයට ගියාම ඔබතුමාට ඉතාම හොඳ දැනගැනීමක් ඒකෙන් ලබා ගන්න පුළුවන්. இறுதி பயணம் சென்றார் ஓய்வு நிலை ஆயர் ராயப்பு ஜோசப். மக்கள் கருப்பு கொடியேந்தி அஞ்சலி. அண்டை நாட்டின் தமிழ்நாடு தேர்தல் நாளை. அனல் பறந்த பிரசாரங்கள் அனைத்தும் நிறைவு. நான் எலி கிடையாது, நானே புலி. நான் வியாபாரி அல்ல, அரசியல் எனக்கு தொழிலும் அல்ல. இவை தலைப்புச் செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். உடனடியாக அமுலாகும் வகையில் பாம் எண்ணெய் இறக்குமதிக்கு தடை விதிப்பதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தீர்மானித்துள்ளார். ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு இன்று இரவு வெளியாக்கப்பட உள்ளது. அதே நேரம் தற்போது நாட்டில் பயிரிடப்பட்டுள்ள பாம் எண்ணெய் உற்பத்திக்கான செம்பனை மரங்களை கட்டம் கட்டமாக அகற்றுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை புற்றுநோய் ஏற்படுத்தும் பதார்த்தம் அடங்கியுள்ளதென உறுதிப்படுத்தப்பட்டுள்ள 5 தேங்காய் எண்ணெய் கொள்கலன்களை மலேசியாவுக்கு மீண்டும் அனுப்பும் நடவடிக்கை நாளை முதல் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ரசாயனம் அடங்கியதாக உறுதிப்படுத்தப்பட்ட தேங்காய் எண்ணெய் தொகையை சுற்றாடலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நாட்டிலேயே அளிக்க முடியும் என மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் சிறிபால அமரசிங்க தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் குறித்த தேங்காய் எண்ணெய் தொகையை மீளேற்றுமதி செய்யாது நாட்டிலேயே அளிக்க முடியும் என அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் பிரதான இணைப்பாளர் புத்திக டி சில்வா தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் நாட்டில் அவற்றை அளிப்பதனால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுமாயின் அவ்வாறு செய்ய முடியாது என சுங்க திணைக்களம் அறிவித்துள்ளது. இருப்பினும் சீமெந்து உற்பத்தி நிறுவனத்துடனான ஒப்பந்தத்திற்கு இணங்க குறித்த தேங்காய் எண்ணெய் தொகையை நாட்டிலேயே அளிக்க முடியும் என தெரிவித்தது. இதற்கிடையில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற தேங்காய் எண்ணெய் அடங்கிய 95 கொள்கலன்கள் மீள் ஏற்றுமதி செய்வதற்கு தயாராக உள்ளதாக சுங்க திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் விஜித்த ரவிப்பிரிய குறிப்பிட்டார். இதற்காக 2 கப்பல்கள் இன்று இலங்கையை வந்தடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த வகையில் கட்டான பிரதேசத்தில் உள்ள தனியார் நிறுவனத்திற்குரிய 5 கொள்கலன்களில் 100 மெட்ரிக் டன் தேங்காய் எண்ணெய் காணப்படுகிறது. இதேவேளை 4 தனியார் நிறுவனங்களால் இறக்குமதி செய்யப்பட்ட 13 தேங்காய் எண்ணெய் கொள்கலன்களில் புற்றுநோயை ஏற்படுத்தும் பதார்த்தம் அடங்கியுள்ளமை ஆய்வுகள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புற்றுநோயை ஏற்படுத்தும் அப்ளோடாக்சின் எனப்படும் பதார்த்தம் அடங்கியுள்ளது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ள 5 தேங்காய் எண்ணெய் கொள்கலன்களை மலேசியாவுக்கு மீண்டும் அனுப்பும் நடவடிக்கை நாளை முதல் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. மன்னார் மறைமாவட்டத்தின் முன்னாள் ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்களின் பூதவுடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இன்று மாலை 3 மணியளவில் இலங்கையில் உள்ள மறைமாவட்ட ஆயர்களின் இரங்கல் திருப்பலியுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மன்னார் மறைமாவட்டத்தின் முன்னாள் ஆயர் ராயப்பு யோசேப்பு ஆண்டகை தனது 80வது வயதில் கடந்த வியாழக்கிழமை அதிகாலை சுகையீனம் காரணமாக மரணமடைந்தார். நீண்ட காலம் உடல் சுகையீனம் காரணமாக ஓய்வு நிலையில் இருந்த மறைமாவட்ட ஆயர் யாழ்ப்பாணம் திருச்சிலுவை கன்னியர் மருதமடு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வியாழக்கிழமை காலை 6:30 மணியளவில் உயிரிழந்துள்ளார். அவரின் பூதவுடல் வெள்ளிக்கிழமை காலை 10 மணியளவில் யாழ்ப்பாணத்திலிருந்து பேரணியாக மன்னார் எடுத்து வரப்பட்டது. தேவன்பட்டி பகுதியிலிருந்து மக்கள் மலர் தூவி மோட்டார் வண்டிகளிலும் வாகனங்களிலும் முச்சக்கர வண்டிகளிலும் மன்னார் ஆயர் இல்லம் வரையில் ஊர்வலமாக ஆயரின் பூதவுடல் எடுத்து வரப்பட்டது. ஓய்வு நிலை ஆயரின் பூதவுடல் மாலை 2:45 மணியளவில் மன்னார் ஆயர் இல்லத்திற்கு கொண்டுவரப்பட்டு மக்களினுடைய அஞ்சலிக்காக மன்னார் ஆயர் இல்லத்தில் உள்ள சிற்றாலயத்தில் வைக்கப்பட்டது. ஆயரின் உடலுக்கு அரசியல் பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் உட்பட மன்னார் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்களும் இணைந்து அஞ்சலி செலுத்தினர்.
அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை 3 மணியளவில் மன்னார் ஆயர் இல்லத்திலிருந்து மன்னார் தூய செபஸ்தியர் பேராலயத்திற்கு ஊர்தி பவனியாக அவரது பூத உடல் கொண்டு செல்லப்பட்டது. நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் பல ஆயிரக்கணக்கானோர் சென்று அஞ்சலி செலுத்தினர். மன்னார் மறைமாவட்ட ஓய்வு நிலை ஆயர் ராயப்பு ஜோசப் ஆண்டகையின் பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் முகமாக இன்றைய தினம் மன்னார் மாவட்டத்தில் பூரண கடையடைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு தூக்க தினமும் அனுஷ்டிக்கப்பட்டது. வீதிகள் வீடுகள் எங்கும் கருப்பு மற்றும் வெள்ளை நிற கொடிகள் பறக்கவிடப்பட்டு கடைகள் அனைத்தும் மூடப்பட்டு இன்றைய தினம் இறந்த ஆயருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மன்னார் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டுள்ளதோடு தனியார் போக்குவரத்து சேவைகளும் இடம்பெறவில்லை. வடக்கு கிழக்கு மாத்திரமன்றி இலங்கை முழுவதும் உள்ள பொதுமக்கள், அரசு அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள், மத தலைவர்கள் என லட்சக்கணக்கான மக்கள் இணைந்து இன்றைய தினம் புனித செபஸ்தியார் ஆலயத்தில் உள்ள ஆயரின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இன்று அஞ்சலிக்காக பூத உடல் வைக்கப்பட்டிருந்த நிலையில் மதியம் 2 மணி வரை அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு மாலை 3 மணியளவில் இலங்கையில் உள்ள மறைமாவட்ட ஆயர்களின் இரங்கல் திருப்பலியுடன் ஆயரின் பூத உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை மேற்பார்வை செய்ய நியமிக்கப்பட்டிருந்த அமைச்சரவை இணைக்குழுவின் அறிக்கை இன்று ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. எனினும் குண்டு தாக்குதல்கள் தொடர்பிலான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளுக்கு சில விடயங்கள் தொடர்பில் தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு இன்று வரவழைக்கப்பட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று இடம்பெற்ற தொடர் தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்பிலான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் குறித்த தாக்குதல்கள் தொடர்பிலான விசாரணைகளுக்காக வெளிநாட்டில் உள்ள 10 பேரை நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பில் பாதுகாப்பு தரப்பினர் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். ஆஸ்திரேலியா, ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளில் உள்ள 10 பேரை அழைத்து வரவே இவ்வாறு மேலதிக விசாரணைகள் இடம்பெறுகின்றது. குறித்த 10 பேரும் இலங்கையில் பல்வேறு அடிப்படைவாத நடவடிக்கைகளுடன் தொடர்பட்டுள்ளதாக பாதுகாப்பு தரப்பினருக்கும் விசாரணையாளர்களுக்கும் தகவல் கிடைத்துள்ள நிலையிலேயே உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுடன் அவர்களுக்கு உள்ள தொடர்புகள் குறித்து ஆழமான விசாரணைகளை முன்னெடுக்க இவ்வாறு அவர்களை நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அறிய முடிகின்றது. ஏற்கனவே உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுடன் தொடர்புடைய பல சந்தேக நபர்கள் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ள பின்னணியிலேயே இந்த 10 பேரையும் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பான குற்றப்பத்திரம் உடனடியாக தாக்கல் செய்யப்படும் என வெளியான தகவலை சட்டம் அதிபர் திணைக்களம் மறுத்துள்ளது. சட்டம் அதிபரின் இணைப்பு அதிகாரி அரசு சட்டவாதி நிசாரா ஜெயரத்ன இதனை தெரிவித்தார். இது தொடர்பான சகல தகவல்களும் 12 பேர் அடங்கிய குழுவினால் தொடர்ந்தும் ஆராயப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னெடுக்கப்பட்ட விசாரணை அறிக்கை ஆராயப்படுவதாகவும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்வைத்துள்ள பரிந்துரைகள் முழுமையாக ஆராயப்படாமல் வழக்கு தாக்கல் செய்யப்பட மாட்டாது எனவும் சட்டம் அதிபர் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை செயற்குழுவின் அறிக்கையை ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபகுழுவின் இறுதி அறிக்கை இன்று ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. அமைச்சர் சமல் ராஜபக்ச தலைமையிலான குறித்த உபகுழுவின் நடவடிக்கைகள் நிறைவடைந்து அறிக்கையை தயாரிக்கும் நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாக குழுவின் செயலாளர் ஜனாதிபதியின் சட்டத்துறை பணிப்பாளர் சட்டத்தரணி ஹரிகுப்தா ரோகணதீர குறிப்பிட்டார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளுக்கு அமைவாக சில விடயங்கள் தொடர்பில் தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக அவர் அங்கு வரவழைக்கப்பட்டுள்ளார். நளின் பண்டாரவுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்கு வருகை தந்திருந்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் පරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවට කැඳවලා තිබෙනවා. සත්‍යවාදීව යථාර්ථවාදීව හෙළිදරව් කිරීමේ වගකීම තිබෙන්නේ මේ වර්තමාන රජයට விஷால ஜனவரமක් ලැබුණා. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையில் மக்கள் தற்போதைய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஆணையை வழங்கியிருந்தனர். ஆனால் அரசாங்கம் அந்த ஆணையை இன்னும் தவறாக பயன்படுத்துகிறது. கிறிஸ்தவ சமுதாயம் அரசாங்கத்தின் பால் அதிருப்தியிலேயே இருக்கின்றது. அந்த அதிருப்தியிலேயே நாமும் இருக்கின்றோம். குறித்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்காவது விசாரணை குறித்த உண்மைகளை வெளிப்படுத்துங்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை தடுக்க தவறியதற்காக எதிர்க்கட்சி தலைவர் என்ற வகையில் பொதுமக்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளேன். அமைச்சரவை உறுப்பினராக இருந்தபோது
போது தாக்குதல்கள் நடந்தமைக்கு வருந்துகிறேன். இப்பொழுது செய்ய வேண்டியது என்னவென்றால் தாக்குதலுக்கு பின்னால் உள்ளவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதே. சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்கா மீதான தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் அமெரிக்கா நியமித்த ஆணைக்குழு மற்றும் இலங்கையில் உயிர்த்த தாக்குதலுக்கு பின்னர் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் செயற்பாட்டில் ஏற்பட்ட பல மாற்றங்கள் காணப்படுகின்றன. அமெரிக்கா நியமித்த ஆணைக்குழு சம்பந்தப்பட்ட சகல விடயங்களையும் கண்டுபிடித்து தண்டனையும் வழங்கியது. ஆணைக்குழு பரிந்துரைத்த சகல பரிந்துரைகளையும் நடைமுறைப்படுத்தியது. இலங்கையில் உயிர்த்த தாக்குதலுக்கு பின்னர் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழு அந்த குழுவிடம் பல விடயங்களை கற்க வேண்டியுள்ளது. කොමිසන් වාර්තාව අද එළිදක්වල තිබෙන ඕනම කෙනෙකුට කියවන්න. ඒ විතරක් නෙවෙයි කොමිසන් වාර්තාවේ තිබුණු දේවල් සියල්ලක්ම නිර්දේශ ක්‍රියාත්මක කරලා තිබේ. මේ රජයටත් පුළුවන් මේ රටේ රජයේ වර්තමාන රජයටත් ඇමරිකාවේ 9/11 කමිෂන් එක කොහොමද ක්‍රියාත්මක වුණේ, කොහොමද මහමුලකරුවන් හොයාගත්තේ. உயிர்த்த ஞாயிறு தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என அஸ்கிரிய பீடத்தின் துணை பதிவாளர் நாரம்பானவே ஆனந்த தேர தெரிவித்துள்ளார். පිළිගත නොහැකි අසම්පූර්ණ වාර්තාවක් බව අපි දිගින් දිගටම ප්‍රකාශ කළා. එම වාර්තාවෙන් හිටපු රාජ්‍ය නායකයා සහ ඉහළ පොලිස් නිලධාරීන් වග උත්තරකරුවන් හැටියට නිර්දේශ කරලා තිබෙනවා. உயிர்த்த ஞாயிறு தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என நாம் தொடர்ச்சியாக கூறி வருகின்றோம். இந்த அறிக்கையில் பிரதிவாதிகளாக முன்னாள் உயர்மட்ட அரசியல் தலைவர் மற்றும் போலீஸ் அதிகாரிகளுடைய பெயர்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து நாட்டில் பல்வேறு விமர்சனங்கள் தற்போது முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் இந்த பயங்கரவாதத்தை போஷித்து அதற்கு அனுசரணை வழங்கிய பலர் இன்றும் சுதந்திரமாக உள்ளனர். இந்நிலையில் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதை விடுத்து ஒரு சிலருடைய பெயர்களை மாத்திரம் பரிந்துரைப்பது நியாயமான விடயம் என எம்மால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கு ஒரு குறிப்பிட்ட தரப்பை மாத்திரம் குற்றவாளிகளாக பெயரிட்டு ஒரு தரப்பு மீது குற்றத்தை சுமத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றதா என்ற சந்தேகம் எமக்கு ஏற்பட்டுள்ளது. அடிப்படைவாதத்தை ஆதரித்த சில அரசியல்வாதிகள் கடந்த ஆட்சியில் இருந்தனர். அவர்கள் இன்றும் சுதந்திரமாக உள்ளனர். இந்த ஆட்சியிலும் அவ்வாறானவர்கள் உள்ளனர். கடந்த நாட்களில் இனபேதத்தை அடிப்படையாக கொண்டு நியமனங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த ஆட்சியிலும் சில நபர்கள் முயற்சிக்கின்றனர். குறிப்பாக முஸ்லிம் சமூகத்துக்கு முஸ்லிம் மரண பரிசோதகர்களை நியமிப்பதற்கான பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு இனபேதங்களை முன்வைத்து நியமனங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்டால் நாட்டில் மேலும் அடிப்படைவாதம் தலை தூக்க வாய்ப்பு உள்ளது. எனவே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களாக முன்னாள் அரசு தலைவர்களையும் முன்னாள் போலீஸ் அதிகாரிகளையும் இலக்கு வைத்து இந்த ஆணைக்குழுவின் பரிந்துரைக்கு அமைய செயற்படுவது பொருத்தமற்ற. මෙවැනි අන්තවාදී මතවාද මේ රට තුළ ව්‍යාප්ත වීම. ඒ නිසා අපි විශේෂයෙන්ම රජයෙන් ඉල්ලා හිටින්නේ මේ කවර දේශපාලඥයෙක් වුණත් කමන්න මේ අන්තවාදයට අනුබල දෙන අයට දඬුවම් දෙනු විනා මේ ප්‍රාස්කෘ ප්‍රහාරය සම්බන්ධව සැබවින්ම හිටපු රාජ්‍ය නායකයවත් ඉහළ පොලිස් නිලධාරීන්වත් ඉලක්ක කොට දුන්න නිර්දේශය අනුව කටයුතු කිරීම එතරම්. இதேவேளை வஹாப்வாத சிந்தனையில் உள்ள சகலரையும் கைது செய்து அவர்கள் மீது விசாரணை மேற்கொள்வோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானினால் வஹாப்வாதம் என்றால் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட ஏதாவது வரைவிலக்கணம் இருக்கின்றதா என கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். நாடாளுமன்ற அமர்வுகள் இன்று காலை 10 மணியளவில் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தலைமையில் இடம்பெற்றது. இன்றைய நாள் முழுவதும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாய்வழி கேள்விகளுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. இன்று வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானினால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகரவிடம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் 2019 ஏப்ரல் 21 முதல் நூற்றுக்கணக்கான நபர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டனர் என்பதை அவர் அறிவாரா? தடுப்பு காவலில் வைக்கப்பட்டவர்கள் தொடர்பில் சபையில் அறிவிப்பாரா? சிறு குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த நபர்களை விடுதலை செய்வதற்கும் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவதற்கும் அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமா? මේ වන විට දීර්ඝ කළ රැඳවුන් නියෝග මත සැකකරුවන් 5 දෙනෙකු පමණක් අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව විසින්ද සැකකරුවන් 70 දෙනෙකු ත්‍රස්තමර්දන හා විමර්ශන කොට්ටාසය විසින්ද රඳවාගෙන විමර්ශනය සිදු කරන ලබයි. தடுப்பு காவலில் 5 சந்தேக நபர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினாலும் 70 பேர் தீவிரவாத தடுப்பு பிரிவினராலும் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இவர்களை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொண்டதில் தீவிரவாதத்துக்கு சம்பந்தப்பட்ட இயக்கங்களையும் அவர்கள் செய்த வியூகங்கள் தொடர்பிலும் பல தகவல்கள் வெளியாகின. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் 2019 ஏப்ரல் 21 அன்று முதல் 2019 நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் 88 பேரும் தீவிரவாத தடுப்பு பிரிவினரால் 98 பேரும் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். 2019 நவம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் இதுவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் 24 பேரும் தீவிரவாத தடுப்பு பிரிவினரால் 77 பேரும் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். தடுத்து வைத்திருத்தல் உத்தரவை நீடித்து தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 2019 ஏப்ரல் 21 அன்று முதல் 2019 நவம்பர் 16ஆம் தேதி வரை தீவிரவாத தடுப்பு பிரிவினரால் 4 பேர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். 2019 நவம்பர்
டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் இதுவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் 5 பேரும், தீவிரவாத தடுப்பு பிரிவினராலும் 65 பேரும் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை அவர்களில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் 44 பேரும் 3 பிணையிலும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். சிறு குற்றங்களுக்காக எவரும் தடுத்து வைக்கப்படவில்லை. අපරාධ විමර්ශන දෙපාර්තමේන්තුවෙන් නිදහස් කොට ඇති ගණන 44යි, අපපිට නිදහස් වෙලා තියෙන අය 3යි, නිදොස් කොට නැත. ත්‍රස්ත විමර්ශන දෙපාර්තමේන්තුවෙන් නිදොස් කොට 3යි, නිදහස් 4යි, අපපිට 26ක් සිටී. තුළු චෝදනා මත කිසිවෙකුත් මේ වන විට රඳවාගෙන නොමැත. දීර්ඝ කළ රැඳවුම් නියෝග මත සිටින සැකකරුවන් සම්බන්ධ විමර්ශන අවසන් වූ වහාම ගරු අධිකරණය වෙත අධිකරණ ක්‍රියාවලිය සඳහා ඉදිරිපත් කරු ලැබේ. அமைச்சர் அவர்களே, வஹாப்வாதம் என்றால் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட ஏதாவது வரைவிலக்கணம் இருக்கின்றதா? ගරු ඇමැත්තුමනි, මම දැනගන්න කැමතිද මේ වහබ්වාදය කියන එකේ රජය විසින් මොකක් හරි නිර්ණායකයක් තිබෙනවද? මේකයි මේ වහබ්වාදය මේක පැතුරුවොත් අත්අඩංගුවට ගන්නවයි කියලා එහෙම නිර්ණායකයක් අපි හදාගෙන තිබෙනවද රජය විසින්? ඔව්, ඒක සාමාන්‍ය දැනුමක්. මොකද IS කියන්නේ මතවාදයක්. ඒ වගේම තමයි වහබ්වාදය කියන්නේ අල්වරා වල්බරා. ඒ කියන්නේ මුස්ලිම් ආගම පමණයි තිබිය යුත්තේ. ஆம், அது சாதாரண விடயம். IS என்பது ஒரு எண்ணக்கரு. அல்வர வல்பாராக் என்பது முஸ்லிம் மதம் மாத்திரமே இருக்க வேண்டும், முஸ்லிம் மதத்துக்கு எதிரான சகலவற்றையும் அழிக்க வேண்டும் என்ற சிந்தனையை குறிக்கின்றது. அவ்வாறு தான் வஹாப்வாதமும் IS என்ற எண்ணக்கருவை 2014ஆம் ஆண்டு பக்தாதி என்ற நபரை ஆரம்பித்தார். வஹாப்வாதம் எனும் பொழுது பல தசாப்தங்கள் முன்னோக்கி செல்கிறது. எனவே வஹாப்வாதம் பெரும்பாலும் அல் வரக் வல் பாரா என்ற எண்ணக்கருவின் அடிப்படையில் உருவானது. இது தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றோம். මතවාදයේ සිටින සියල්ලක්ම අපි විමර්ශන කටයුතු කරන අතරතුරදී අපි අත්අඩංගුවට අරගෙන ඔවුන්ගෙන් ප්‍රශ්න කිරීම දිගටම කරගෙන යනවා. ගරු ඇමතුමා, කියන්නේ නිර්ණායකයක් හදාගෙන තිබෙනවා. මේක තමයි කියන්නේ. වහබ්වාදය කියන එක නිර්ණායකයක් තිබෙනවා. ඔව්, වහබ්වාදය කියන එක ගැන අන්තර්ජාලයට ගියාමත් ඔබතුමාට ඉතාම හොඳ දැනගැනීමක් ඒකෙන් ලබා ගන්න පුළුවන් වෙනවා. இதேவேளை எதிர்வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் 2019 ஏப்ரல் 21 ஈஸ்டர் தாக்குதல் குறித்த ஜனாதிபதி விசாரணை ஆணையத்தின் இறுதி அறிக்கை தொடர்பான ஒத்திவைப்பு விவாதத்தை நடத்த நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு முடிவு செய்துள்ளது. மேலும் ஏப்ரல் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் அரசியல் பழிவாங்கல்கள் பற்றிய தகவல்களை விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணையத்தின் இறுதி அறிக்கையை விவாதிக்கவும் நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு முடிவு செய்துள்ளது. இயேசு பிரான் மரணத்தின் பின் மீண்டெழுந்த நாளாக நம்பிக்கையுடன் கிறிஸ்தவ மக்களால் அனுஷ்டிக்கப்படுகின்ற உயிர்த்த ஞாயிறு தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த கார்டினல் மெல்கம் ரஞ்சித், முன்னாள் ஜனாதிபதியாக செயற்பட்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மீண்டும் தேர்தலுக்கு வரப்போவதாக கூறும் நிலையில் அவர் ஆடை அணிந்து கொண்டா அதனை சொல்கின்றார் என கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் தன்னை இலக்கு வைத்து பேராயர் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வெளியிட்ட கருத்து தொடர்பில் தான் கவலை அடைவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று பதிலளித்துள்ளார். இயேசு பிரான் மரணத்தின் பின் மீண்டெழுந்த நாளாக நம்பிக்கையுடன் கிறிஸ்தவ மக்களால் அனுஷ்டிக்கப்படுகின்ற உயிர்த்த ஞாயிறு தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. இந்த தாக்குதலில் மிகவும் பாதிப்புக்குள்ளான தேவாலயமாக குச்சிக்கடை அந்தோணி தேவாலயம் கருதப்படுகிறது. அங்கு வழமை போன்று தமிழ் மொழியில் ஆராதனைகளும் இடம்பெற்றன. குறித்த நிகழ்வுக்கு கொழும்பு மாவட்ட பேராயர் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் வருகை தந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்த அவர் அவர்களுக்காக 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலியும் செலுத்தினார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ඉතාමත්ම ඕනෑකමින් ඉල්ලනවා රජයෙන් මේ පාස්කු ප්‍රහාරය පිළිබඳව අධ්‍යයනය කරන්නට පත්කරපු කොමිෂන් සභාවේ වාර්තාව ක්‍රියාවට නංවන්න කියලා. දැන් අපිට සමහර වෙලාවට ලැජ්ජත් හිතෙනවා. මොකද අපේ හිටපු ජනාධිපතිතුමා ඡන්දෙ ඉල්ලනවායි කියලා කතාවක් යනවා. මම අහන්න කැමති ඇඳුම් ඇඳගෙනද මේ කතාව කියන්නේ කියලා. මේ මිනිස්සුන්ගේ මරණ ගැන දැන දැනත් Tamanගේ ණය යුතුකම් අමතක කරලා දාලා පිටරටට ගිය ජනාධිපතිතුමා කොහොමද ඡන්දෙ ඉල්ලන්නේ ආයෙත් සැරයක්? කොහොමද පක්ෂයක නායකයෙක් වෙන්නේ? ඒක මට ලොකු ප්‍රශ්නයක්. Tamanගේ අතේ වැරදි තියාගෙන අත හොදාගන්න යන පිලාතුල වෙන්න එපයි කියලා මම ඒ අදාළ නායකයන්ට කියනවා. இந்நிலையில் கொழும்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இவ்வாறு பதில் வழங்கினார். මොකද ඔබතුමාට කියන්න තියෙන සම්බන්ධයෙන් පොඩි අදහසක් දීලා ඔබතුමා එහෙම උන්වහන්සේ ඔබතුමා මැතිවරණයට ඉල්ලන්නේ නැක ප්‍රශ්නයක්. ඡන්ද ඉල්ලන්නේ. මම හරිම කනගාටු වෙනවා උන්වහන්සේගේ ප්‍රකාශය. ඇයි එච්චර දැඩි ප්‍රකාශයක් කරේ උන්වහන්සේ? தே
தேயிலை மற்றும் ரப்பர் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1000 ரூபாவாக அறிவிப்பதற்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலை வலுவிலக்கு செய்யுமாறு கோரி 20 கம்பெனிகள் மூலம் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் குறித்த வர்த்தமானி அறிவிப்புக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பிக்கவில்லை என்பதால் தோட்ட தொழிலாளர்களின் 1000 ரூபாய் சம்பளம் ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள் கிடைக்கும் என ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். தேயிலை மற்றும் ரப்பர் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்து சம்பளத்தை 1000 ரூபாவாக அறிவிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்த நிலையில் அதற்கான வர்த்தமானி அறிவித்தலையும் அண்மையில் வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் கோவிட்-19 தொற்று காரணமாக நிலவுகின்ற சூழ்நிலைகள் காரணமாக தங்களால் குறித்த சம்பள உயர்வை வழங்க முடியாது என கம்பெனிகள் தெரிவித்திருந்தன. அதற்காக வேண்டி அரசாங்கம் மூலம் வெளியிடப்பட்டிருந்த வர்த்தமானியை வலுவிலக்கச் செய்ய வேண்டும் என மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் 20 கம்பெனிகள் வழக்கு தாக்கல் செய்திருந்தன. இந்நிலையில் இந்த வழக்கு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் அர்ஜுன உபேசேகர் மற்றும் மாயாதுன கொரையா ஆகிய நீதிபதிகள் முன்னால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த மனுவை விசாரணைக்கு உட்படுத்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியதோடு மே மாதம் 5ஆம் தேதி விசாரணைகளை நடத்த தீர்மானித்துள்ளதுடன் பிரதிவாதிகளுக்கு அழைப்பாணை விடுக்குமாறும் உத்தரவிட்டுள்ளது. குறித்த மனுவின் பிரதிவாதிகளாக அமைச்சர் நிமல் சிறிபாலது சில்வா, தொழிலாளர்கள் ஆணையாளர் உட்பட 19 பேரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு குறித்த வழக்கை விசாரணைக்கு எடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கினாலும் 1000 ரூபாய் தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானிக்கு எந்த இடைக்கால தடை உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்பதும் முக்கியமான விடயமாகும். இந்நிலையில் 1000 ரூபாய் விடயத்தில் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கவில்லை என்பதால் தோட்ட தொழிலாளர்களுக்கு மார்ச் 5ஆம் தேதி தொடக்கம் ஏப்ரல் 10ஆம் தேதி வரையான 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் என ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். 1000 ரூபாய் சம்பள விவகாரம் குறித்த ஊடகவியலாளர் மாநாடு இன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமையகமான சௌமிய பவனில் இடம்பெற்ற போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த 1000 ரூபாய் சம்பள நிர்ணய சபையில் ஆர்டர் பண்ண மாதிரி அந்த வர்த்தமானிக்கு ஒரு தடை ஒன்று கேட்டிருந்தாங்க, இடைக்கால தடை. அதை இன்னைக்கு நீதிமன்றம் வழங்கவில்லை. இப்படி இருக்கும்போது மார்ச் 5ஆம் தேதியிலிருந்து கணக்கு போட்டு ஏப்ரல் 10ஆம் தேதி தோட்ட தொழிலாளிகளின் கைகளுக்கு 1000 ரூபாய் நிச்சயம் தந்தாங்க. இந்த தருணத்தில் நான் என்னோட தந்தைக்கு முதல் நன்றி சொல்லியாகணும். ஏன்னா உண்மைக்கும் கஷ்டப்பட்டது மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமான். அதே மாதிரி இந்த நாட்டின் ஜனாதிபதி கௌரவ கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுக்கும், நாட்டுடைய பிரதமர் கௌரவ மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கும், அதே மாதிரி இந்த தொழில் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, அதே மாதிரி ரமேஷ் பத்திரன பெருந்தோட்ட அமைச்சர், இவங்க அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதை விட மக்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா நிறைய தரப்புகள் நம்மளுக்கு எதிர்ப்பு காமிச்சு விமர்சிச்சாலும் மக்கள் நம்மளை நம்பி இன்னும் நின்னாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு இது சாத்தியமாயிருக்கு. ஏப்ரல் 10ஆம் தேதி புது வருஷத்துக்கு அனைவர் கையிலும் 1000 ரூபாய் நிச்சயம் கிடைக்கும். நீதிமன்றத்திலே எங்களுடைய சட்டத்தரணிகள் மிக திறமையாக வாதாடிய பலனாக இன்று கௌரவத்துக்குரிய நீதிமன்றம் முதலாளிமார் சம்மேளனத்தால் வேண்டுகோள் விடப்பட்ட அந்த தற்காலிக இடைநிறுத்தத்திற்கு கௌரவ நீதிமன்றம் முற்றாக நிராகரித்திருக்கின்றது. தோட்ட தொழிலாளருடைய சம்பள சம்பந்தமாக மற்றவங்களும் ஒத்துழைச்சிருந்தாங்கன்னு சொன்னா, மற்றவங்களும் நிறைய சட்டத்தரணிமாரெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னா இன்னும் விசேஷமா வாதாட முடிஞ்சு. ஆனா வடிவேஷ தனி மனிதனாக இருந்து இந்த வர்த்தமானிக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்ட நாளிலிருந்து நீதிமன்றம் சென்று இன்று எங்களுக்கு ஒரு பாரிய வெற்றி கிடைத்திருக்கின்றது. ஆகவே இந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு தொழிற்சங்க பிளவுகள், தொழிற்சங்க பிரிவுகள், அரசியல் பிரிவுகள் இல்லாது பெருந்தோட்ட மலைய மக்கள் என்ற வகையிலே அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டாடுவதோடு எதிர்கால எங்களுடைய செயற்பாடுகளை தோட்ட நிர்வாகங்கள் நசுக்காமல் இருப்பதற்கு ஒற்றுமையாகவும் கட்டுப்பாட்டோடவும் இருக்குமாறு நான் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நல்லாட்சி காலத்தில் முன்னாள் பிரதமர் நீதியரசர் மொஹான் பீரிஸ் பதவி நீக்கப்பட்டமை சட்டப்பூர்வம் இல்லாதது என்று நீதி அமைச்சர் அலி சப்ரி இன்று தெரிவித்தார். நாடாளுமன்றில் கேள்வி பதில் நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரமித்த பண்டார தென்னகோன் இது தொடர்பில் கேள்வி எழுப்பிய போதே அவர் இதனை தெரிவித்தார். 2013ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கத்தின் ஆட்சியில் தலைமை நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்க பதவி நீக்கம் செய்யப்பட்டு அந்த இடத்துக்கு மொஹான் பீரிஸ் நியமிக்கப்பட்டார். எனினும் மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான அரசாங்கம் ஷிராணி பண்டாரநாயக்க பதவி நீக்கப்பட்டது சட்டத்துக்கும் அரசியல் யாப்புக்கும் முரணானது என தெரிவித்து மொஹான் பீரிஸை பதவியிலிருந்து நீக்கி மீண்டும் ஷிராணி பண்டாரநாயக்கவுக்கு அந்த பதவியை வழங்கியது. அதன் பின்னர் ஷிராணி பண்டாரநாயக்க தான் சொந்த விருப்பத்தின் பேரில் பதவியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்த நிலையில் கே ஸ்ரீபவன் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் இன்றைய நாடாளுமன்ற கேள்வி பதில் நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரமித்த பண்டார தென்னகோன் இது தொடர்பில் நீதி அமைச்சர் அலி சப்ரியிடம் வினவினார். உயர் நீதிமன்ற நீதியரசர் பதவிக்கு ஜனாதிபதி சட்டத்தரணி பீட்டர் மொஹான் பீரிஸ் என்பவரை நியமிப்பது தொடர்பில் அப்பொழுதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முன்வைத்த யோசனைக்கு 2013 1/15 அன்று நாடாளுமன்றம் அனுமதி வழங்கியது. அதன்படியே இலங்கை ஜனநாயக குடியரசின் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி உயர் நீதிமன்ற நீதியரசராக 2013 1/15 இருந்து ஜனாதிபதி சட்டத்தரணி பீட்டர் மொஹான் பீரிஸ் தெரிவானார். அவரை அப்படி பதவியிலிருந்து நீக்குவதென்றால் மீண்டும் நாடாளுமன்ற திட்டம் மூலமே முடியும்.
அது தவிர ஜனாதிபதி ஒருவருக்கு அதனை செய்ய முடியாது. එතුමාව ඒ විදියට නැවත ඉවත් කරනවා නම් ඒ පාර්ලිමේන්තුවේ ක්‍රියාපටිපාටියකින් මිසක ජනාධිපතිවරයෙකුට තමන්ට අවශ්‍ය විදියට කර නොහැකි බවයි. මොහන් පීරිස් අග්‍රවිනිශ්චකාරතුමාට මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමා மொஹான் பீரிஸ் நீதியரசருக்கு மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான அரசின் பிரதமர் 2 தடவைகள் பதவியிலிருந்து விலகுவதாக கடிதம் தருமாறு கோரினார். ஒரு தடவை பிரேசிலின் தூதுவர் பதவியையும் இன்னொரு முறை இத்தாலியின் தூதுவர் பதவியையும் தருவதாக சொன்னார். ஆனால் இரண்டையும் மொஹான் பீரிஸ் நிராகரித்தார். ஆனால் 3வது முறை அசாத் சாலியை அனுப்பி அவருக்கு அச்சுறுத்தல் விடுத்தார். அதன் பின்னர் ஜனாதிபதியின் செயலாளர் பியாபே கோன் கடிதம் ஒன்றை அனுப்பி அவரை பதவியிலிருந்து விலக்குவதாக அறிவித்தார். அவருடைய பதவியை வலுவிழக்கச் செய்ய அரசியல் யாப்பில் எந்த இடமும் இல்லை. எனவே அந்த பிழையை சரி செய்ய எங்கள் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கும்? அத்தோடு இந்த பிழையை செய்தவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? මමහන්නේ ඒ වරද නිවැරදි කරන්න අපේ රජය ගන්න ක්‍රියාමාර්ගය මොනවද ගරු අමාත්‍යතුමනි ඒ වගේම එවැනි ව්‍යවස්ථා විරෝධී ක්‍රියාවක් කරපු අයට විරුද්ධවත් අපි යම්කිසි ක්‍රියාමාර්ගයක් ගන්න පුළුවන් ද එසේනම් මේ කුමක්ද? එය නිවැරදි කළ යුතු වරදක් කියන එකයි. அது சரி செய்யப்பட வேண்டிய பிழை என்பது எங்கள் நிலைப்பாடு. உறுதியாக அது சரி செய்யப்பட வேண்டும். அவர் இந்த நாட்டின் நீதியரசராக இருந்துள்ளார். அவருடைய பதவிக்காலத்தில் பல வழக்கு தீர்ப்புகளும் வழங்கப்பட்டுள்ளன. அவர் அரசியல் யாப்புக்கு அமையவோ அல்லது நிலையற் கட்டளை மூலமோ பதவியிலிருந்து நீக்கப்படவில்லை. அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது பற்றி பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுடன் பேசி கருத்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என நினைக்கின்றேன். එය නිවැරදි කරන්න කටයුතු කළ යුතුයි. ඒ සම්බන්ධයෙන් මම ගරු අග්‍රාමාත්‍යතුමාත් එක්ක සාකච්ඡා කරලා ඉදිරියේදී කටයුතු කරන්නට උපදෙස් ලබා ගන්න බලාපොරොත්තු වෙනවා. தனது நாடாளுமன்ற உறுப்புரிமை ரத்தாவதை தடுக்கும் வகையில் எழுத்தாணை ஒன்றினை பிறப்பிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தாக்கல் செய்த ரிட் மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று நிராகரித்தது. மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி அர்ஜுன உபேசேகர் மற்றும் மாயாதுன்னே கொரேயா ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாமை இந்த ரிட் மனுவை நிராகரித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 4 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அங்குனுகுல பேலஸ் சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வருகிறார். 4 வருடங்கள் கடூழிய சிறை என்பதால் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி ரத்தாகலாம் என்ற சந்தேகம் நிலவி வந்தது. இதற்கு சட்டமா அதிபர் தன்னுடைய கருத்தை தெரிவித்ததாக செய்திகளும் வெளியாகியிருந்தன. அதன் பின்னர் தனது நாடாளுமன்ற உறுப்புரிமை ரத்தாவதை தடுக்கும் வகையில் எழுத்தாணையொன்றினை பிறப்பிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க ரிட் மனு ஒன்றை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கடந்த 2ஆம் தேதி தாக்கல் செய்திருந்தார். சட்டத்தரணி தினேஷ் விதான பத்திரன ஊடாக தாக்கல் செய்துள்ள இம்மனுவில் பிரதிவாதிகளாக நாடாளுமன்ற செயலாளர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பெயரிடப்பட்டிருந்தனர். மனுவில் கடந்த ஜனவரி 12ஆம் தேதி நீதிமன்றை அவமதித்த குற்றத்துக்காக தனக்கு 4 வருட கடூழிய சிறை தண்டனையை உயர் நீதிமன்றம் விதித்துள்ளதாக ரஞ்சன் ராமநாயக்க குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறான பின்னணியில் தனக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க தகுதியில்லை என சட்டமா அதிபர் தனது நிலைப்பாட்டை அறிவித்துள்ளதாக ஜனவரி 19ஆம் தேதி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. எனினும் நாடாளுமன்ற செயலாளர் இதுவரை தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை என நம்பகரமான தகவல்கள் ஊடாக தான் அறிந்து கொண்டதாகவும் சுட்டிக்காட்டினர். இந்நிலையிலேயே தனது நாடாளுமன்ற உறுப்புரிமை ரத்தாவதை தடுக்கும் வகையில் இடைக்கால தடை உத்தரவொன்றினை பிறப்பிக்குமாறு குறித்த ரிட் மனு ஊடாக ரஞ்சன் ராமநாயக்க கோரியிருந்தார். ஆனால் அந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மேன்முறையீட்டு நீதியரசர்களான அர்ஜுன உபேசேகர் மற்றும் மாயாதுன்னே கொரேயா ஆகியோரால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் இந்த உத்தரவின் காரணமாக ரஞ்சன் ராமநாயக்க நாடாளுமன்றத்தில் தனது ஆசனத்தை இழப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோவிட் தொற்றுக்குள்ளான எந்த ஒரு கர்ப்பிணி தாயும் இதுவரை மரணமடையவில்லை என சுகாதார அமைச்சு சார்பில் விசேட வைத்தியர் மாலினி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சுமார் 130 வரையிலான கர்ப்பிணி தாய்மார்கள் கடந்த காலங்களில் தொற்றுக்குள்ளாகியிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை உலக நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையின் ஆரம்ப நிலை சுகாதார கட்டமைப்பு மிகவும் சக்தி மிக்கதாக அமைந்துள்ளதாகவும் யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி தெரிவித்துள்ளார். இன்று சுகாதார அமைச்சு மற்றும் யுனிசெஃப் அமைப்பு ஒன்றிணைந்து நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் இவ்விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. The pandemic is not yet over. உங்களுக்கு தெரியும், கோவிட் தொற்று நோய் பரவலானது பல்வேறு வகையில் உலகளாவிய ரீதியில் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் யுனிசெஃப் என்ற வகையில் நாம் எப்போதும் தாய் சேய் நலத்தில் அக்கறை கொண்டுள்ளோம். இத்தொற்று நோய் பரவலின் போது கோவிட் தொற்று அல்லாமல் வேறு வகையான பாதிப்புகளும் ஏற்பட்டன. குறிப்பாக பாடசாலைகள் மூடப்பட்டன, அடிப்படை சேவைகள் முடங்கின, தொழில் வாய்ப்புகள் இல்லாமற் போயின. இந்நிலையில் தெற்காசிய நாடுகளில் கோவிட் காலத்தில் தாய் சேய் நலம் தொடர்பில் யுனிசெஃப் அமைப்பானது மாதிரி கணிப்பொன்றை மேற்கொண்டுள்ளது. இதனூடாக
குறிப்பாக தெற்காசிய நாடுகளில் தாய் சேய் நலன் அவர்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதித்தவை தொடர்பில் சிக் கிட்ஸ் சென்டர் ஃபார் குளோபல் என்ற நிறுவனத்தின் உதவியோடு தரவுகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. 2021 மே மாதத்தில் இந்த அறிக்கை வெளியானது. இதற்கமைய தெற்காசிய நாடுகளில் 2020 ஆண்டில் 2019 ஆண்டை விட அதிகமாக 2,28,000 குழந்தைகளும் 11,000 தாய்மார்களும் மரணமடைந்துள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த மரணங்கள் கோவிட் பாதிப்புகளினால் ஏற்பட்ட மேலதிக மரணங்களாக ஊகிக்க முடியும். இந்த தரவுகள் ஒரு மாதிரி தரவு என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றேன். இந்நிலையில் இந்த மாதிரி கணக்கெடுப்பை பயன்படுத்தி தவறான அர்த்தத்தில் செய்திகள் வெளியிடப்பட்டிருப்பது துரதிர்ஷ்டவசமாகும். குறிப்பாக இலங்கை விடயத்தில் 2020 ஆண்டு பதிவாகலாம் என கணக்கெடுக்கப்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களுடைய மரணங்களுடைய எண்ணிக்கையே பேசப்படுகின்றன. 2020 ஜனவரி மாதம் தொடக்கம் 2021 ஜூன் மாதம் வரையில் 2019 ஆண்டோடு ஒப்பிடும்போது மேலதிகமாக 20 கர்ப்பிணி மரணங்கள் இடம்பெறலாம் என கணிக்கப்பட்டது. இதனை அடுத்து இலங்கை சுகாதார அமைச்சின் உள்நாட்டு தரவுகள் பெறப்பட்டு மீண்டும் இந்த மரண வீதம் கணிக்கப்பட்டது. இதில் 2020 ஜனவரி தொடக்கம் 2021 ஜூன் வரையில் 2019 ஆண்டோடு ஒப்பிடுகையில் ஒரு மரணமே மேலதிகமாக கணிக்கப்பட்டுள்ளது. இந்த கணக்கெடுப்பும் கூட ஒரு மாதிரி கணக்கெடுப்பு என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையில் ஆரம்ப சுகாதார கட்டமைப்பு மிகவும் பலம் வாய்ந்ததாக உள்ளது. இந்த பலமான சுகாதார கட்டமைப்பு காரணமாக இந்த உலகளாவிய தொற்று நிலையை கூட வெற்றிகரமாக கையாள முடிந்துள்ளது. மேலும் கோவிட் தொற்று பரவலை சிறந்த முறையில் கையாண்டமைக்கு ஆரம்ப நிலை சுகாதார ஊழியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இலங்கையானது இந்த விடயத்தில் ஏனைய உலக நாடுகளுக்கு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை சுகாதார அமைச்சுக்கும் சுகாதார ஊழியர்களுக்கும் நாம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். To congratulate the Ministry of Health and their frontline workers for their dedication to ensuring that frontline health services remained operational and safe. As you know, සාමාන්‍යයෙන් 90% අතර මාතෘ මරණ ප්‍රමාණයක් තමයි ලංකාවේ දැනට වසරකට වාර්තා වෙන්නේ. நாட்டில் முதலாவது கோவிட் தொற்றாளர் பதிவான சந்தர்ப்பம் முதல் எமது குடும்ப நல சுகாதார சேவையாளர்கள் மிகவும் உன்னிப்பாக செயல்பட்டுள்ளனர். இத்தொற்று நோய் நிலையின் போது தாய் சேய் மரணங்களை குறைத்துக் கொள்வதற்கும் சிக்கல் நிலைகளை தவிர்ப்பதற்கும் முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்துள்ளோம். கோவிட் தொற்றுக்குள்ளான தாய்மார்களுக்காக 8 வைத்தியசாலைகளை தெரிவு செய்திருந்தோம். அவர்களுக்கு தனியான சிகிச்சைகளை வழங்கியிருந்தோம். மேலும் கர்ப்பிணி மரணங்களையும் பிரதேச மட்டத்தில் பதிவு செய்திருந்தோம். இந்த தரவுகளுக்கு அமையவே 2019 ஆண்டை விட 2021 ஆண்டில் மேலதிகமாக ஒரு மரணம் இடம்பெறலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக எமது நாட்டில் ஆண்டுதோறும் 90 தொடக்கம் 100க்கு இடையிலான கர்ப்பிணி தாய் மரணங்கள் இடம்பெறுகின்றன. அந்த வகையில் 2020 ஆண்டு 93 கர்ப்பிணி தாய் மரணங்கள் இடம்பெற்றுள்ளதாக பதிவாகியுள்ளன. எனவே சுகாதார அமைச்சு என்ற வகையில் ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். மேலும் நாட்டில் கோவிட் தொற்றுக்குள்ளான எந்த ஒரு தாய்மாரும் இதுவரை மரணமடையவில்லை. இறுதியான தரவுகளின்படி 130 கர்ப்பிணி தாய்மார்கள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் ஒரு கர்ப்பிணி தாய் கூட இதில் மரணிக்கவில்லை. ප්‍රකාශ කරන්නට කැමති මාතෘ මරණවල වැඩිවීමක් කොවිඩ් වසංගතය නිසා සිදු වුණේ නැහැ. இதேவேளை சீனாவினால் இலங்கைக்கு 6 லட்சம் டோஸ் சைனோஃபார்ம் கோவிட் தடுப்பூசி எடுத்து வரப்பட்டன. இந்நிலையில் முதற்கட்டமாக இலங்கையில் பணியாற்றும் சீனர்களுக்கு இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசி செலுத்தும் பணிகள் இன்றைய தினம் கொழும்பு காலிமுகத்திடல் துறைமுக நகரில் ஆரம்பமானது. இதற்கமைய இன்றைய தினம் பதிவு செய்யப்பட்ட 3500 பேரில் 1000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. ஏனையவர்களுக்கும் எதிர்வரும் 2 நாட்களில் சைனோஃபார்ம் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. எதிர்வரும் வாரத்தில் இலங்கையில் உள்ள அனைத்து சீன பிரஜைகளுக்கும் இந்த தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளன. இந்நிலையில் மத்திய மாகாணம் மற்றும் குர்நாகல், மாத்தளை, கெகாலை ஆகிய மாவட்டங்களில் பணியாற்றும் 400 சீன பிரஜைகளுக்கும் இன்றைய தினம் கோவிட் தடுப்பூசி கடுகண்ணாவ பிரதேச வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் பணியாற்றும் சீன நாட்டவர்களுக்கு கொழும்பு, கண்டி, புத்தளம் மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் சைனோஃபார்ம் கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகின்றன. தடுப்பூசியை பெற்றாலும் கோவிட்-19 தொற்று பரவக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதாக தற்போது இருக்கும் விஞ்ஞான ரீதியிலான ஆய்வுகள் கூறுகின்றன. எனவே கோவிட் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டாலும் தொடர்ச்சியாக சுகாதார வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும்.
ஆக்ஸ்போர்ட் எஸ்ட்ராசெனிகா கோவிட் தடுப்பூசியின் முதலாவது டோஸை பெற்றுக் கொண்டவர்களுக்கு அதன் இரண்டாவது டோஸை செலுத்தும் பணிகள் எதிர்வரும் 19ஆம் தேதி தொடக்கம் ஆரம்பமாக உள்ளதாக தொற்று நோய் மற்றும் கோவிட் கட்டுப்பாட்டு ராஜாங்க அமைச்சர் சுதர்சனி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே இதனை தெரிவித்தார். தற்போது இரண்டாவது டோஸுக்கான 3 லட்சம் டோஸ்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே ஏப்ரல் 19 தொடக்கம் ஜூன் 30 வரை இந்த கோவிட் தடுப்பூசிகளை செலுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். இதற்கிடையில் நாம் கொள்வனவு செய்துள்ள மேலதிக எஸ்ட்ராசெனிகா கோவிட் தடுப்பூசிகளும் நாட்டிற்கு கிடைக்கப்பெற உள்ளதாகவும் கோவிட் நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாகவும் தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அம்பாறை சம்மாந்துறையில் அமைந்துள்ள இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான டிப்போவை வேறு இடத்துக்கு மாற்றப்பட உள்ளதாக வெளியான தகவலை அடுத்து அந்த டிப்போவை அந்த இடத்திலேயே நிரந்தரமாக வைக்குமாறு கோரி சம்மாந்துறை மக்கள் இன்று சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அம்பாறை சம்மாந்துறை பகுதியில் அமைந்துள்ள இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான டிப்போவை அதன் இடத்திலேயே நிரந்தரமாக வைக்குமாறு கோரி இதற்கு முன்னரும் இருவேறு போராட்டங்கள் இடம்பெற்ற நிலையில் தற்போது 3வது தடவையாக இச்சத்தியாகிரக போராட்டம் இடம்பெறுகிறது. வவுனியா செட்டிக்குளத்தில் சமுர்த்தி உத்தியோகத்தர் ஒருவரை பொதுமகன் ஒருவர் தாக்கியதால் அரசு உத்தியோகத்தர்களாகிய தாம் கடமைக்கு செல்வதற்கு பாதுகாப்பு தேவை எனவும் தாக்கிய நபருக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க கோரியும் செட்டிக்குளம் பிரதேச செயலகத்தின் அரசு உத்தியோகத்தர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செட்டிக்குளம் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இடம்பெற்ற இவ்வார்ப்பாட்டத்தில் சமுர்த்தி உத்தியோகத்தர்களுடன் கிராம சேவகர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டிருந்தனர். எங்களுக்கு அண்மை காலமாக எங்களுடைய அரச கடமையில் இருக்கின்ற அரச உத்தியோகத்தர் சமுர்த்தியிலே கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற சமுர்த்தி உத்தியோகத்தர் ஒருவர் குண்டர்களாலும் வன்முறையாளர்களாலும் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டிருக்கின்ற செயற்பாடை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு இந்த தாக்குதல் தாரியை கைது செய்து அவருக்குரிய சட்ட நடவடிக்கைகள் இதுவரையிலே சரியான முறையில் எடுபடவில்லை. எங்களுடைய கடமைகளுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்துகின்ற இவ்வாறான செயற்பாடுகள் இந்த பிரதேசங்களிலும் எந்த பிரதேசங்களிலும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். சுமார் 1 மணி நேர போராட்டத்தின் பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பிரதேச செயலாளர் திருமதி கு சுலோஜனாவிடம் மகஜர் ஒன்றினையும் கையளித்தனர். இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி சமுர்த்தி உத்தியோகத்தரை தாக்கிய நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதன் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.